ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சுவையான கொத்தமல்லி துவையல் எப்படி பண்ணுறதுன்னு தான் ஒரு ரெசிபியாக ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பரங்கிக்காய் பொரியல் கூட ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்த்தா அதுக்கு டேஸ்ட்டாக அவ்வளோ இன்கேஸ் பண்ணி கொடுக்கும், அதுவுமே காமிச்சிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கொத்தமல்லி துவையல் ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 3 கைப்பிடி அளவு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ குவான்டிட்டி எடுத்துமே அது சுருங்கினா கொஞ்சம் அளவுக்கு தான் வரும். ஒரு 2 பேர் 3 பேர் ஷேர் பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ இந்த கொத்தமல்லியை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த மாதிரி சாட்டே பண்ணும்போது கொஞ்சமாக தான் கிடைக்கும். இந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் சுருங்கி வருதோ அந்த அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிவிட்டு அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம் நல்லா. அப்போ தான் மிக்ஸி ஜாரில் போய் ஆட் பண்ணி அரைக்க முடியும். அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 5 சின்ன வெங்காயத்தை எடுத்து நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம். இது சாட்டே பண்ணிவிட்டு இது கூடவே வந்து தேங்காய் பூ வந்து ஒரு காமூடி வந்து நான் சொருகி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே தேங்காய் ஆட் பண்ணக்கூடாது, அதனால நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் பூவுமே வந்து ரொம்பவும் வதங்கிடக்கூடாது. ஒரு மீடியம் ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறம் அதையுமே எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ இந்த ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, வெங்காயம், தேங்காய், மிளகாய் இது எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணி இதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. கொஞ்சமாக ஒரே ஒரு துளி மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். துவையலுக்கு எந்த மாதிரி திக்னஸில் வேணும் உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பதத்தில் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது சூப்பரான சுவையான கொத்தமல்லி துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை இதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பரங்கிக்காய் பொரியலுக்கு வந்து எப்போ நார்மலாக செய்கிற மாதிரி ஒரு கடாயில் ஆயில், வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய், கடுகு இதையெல்லாம் ஆட் பண்ணி நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் சாட்டே ஆனதுக்கப்புறம் பரங்கிக்காயும் அது கூட சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம். இது பரங்கிக்காயின்னு சொல்லலாம், அரசாணிக்காயின்னு சொல்லலாம். இதை வந்து மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு இது கூட உப்பு சேர்த்திட்டு இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப ஆட் பண்ணால் நல்லா குழஞ்சிரும். அதனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி காயும் நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் இது கூட வந்து தேங்காய் பூ சொருகி அதையுமே ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட டேஸ்ட்டை என்கேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பர் டூப்பரான ரெசிபியில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.